மரித்தோரினால் உயிர்த்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை இவ்வாறு சொல்லி இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்கு உட்பட்டவளாய் இருந்தோம் தேவனுக்கு முன்பாக ஆவியிலே பிழைத்திருக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் நம்முடைய பாவங்களுக்கு செத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த வேதாகமத்தின் வழிகாட்டுதலின்படி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து நாமும் ஆண்டவருடைய வருகைக்காகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி நாமும் ஆயத்தப்படுவோமாக. ஆமென். தேங்க்யூ. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? முக்கியமான தருணத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் ஐயா பர்மிஷனோடு அநேக பிஸி ஷெடியூலில் இருக்கும்போது மிகவும் பிரயாணப்பட்டு நமக்காக வந்திருக்கிறார்கள். அநேக இடங்களிலே பீகார், ஒரிசா, பஞ்சாப் இப்படிப்பட்ட பகுதிகளிலே வட மாநிலங்களிலே இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது மாத்திரமல்ல அநேக மிஷனரிமார்களை தாங்குகிற ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஐயாவை வரவேற்போமா? கைகளை தட்டுவோமா? எல்லாரும் கைகளை தட்டி எல்லாரும் அமர்ந்துருங்க. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து எல்லாரும் அமருங்க. நம்ம மத்தியில் இருக்கிற ஐயாவுக்கு வரும்போது கரங்களை தட்டுவோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோம். எல்லாரும் கைகளை தட்டுவோம். அநேக பிரயாணப்பட்டு நமக்காக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. அவங்களை ஆனஸ் பண்ண விரும்புகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற செல்லமுத்தையா தயசன் வந்து ஞானமுத்தையா கொஞ்சம் முன்னாடி வாங்க. குமரேசையா வாங்க. நம்முடைய கிறிஸ்தவ இளைஞரகத்தின் சார்பாக ஐயாவும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த பகுதிக்கு வந்ததாக ஒரு சின்ன ஒரு சால்வை அளிக்கும்படி அன்பாக எல்லாரும் கைகளை தட்டுவோமா? ஐயாவுக்கு கைகளை தட்டுங்க. எல்லாம் உற்சாகத்தில் கைகளை தட்டுங்க. அது மாத்திரமல்ல நம்முடைய தரமணி வட்டார திருச்சபைகள் போதகர்களின் சார்பாக நம் மத்தியில் இருக்கிற நிர்வாண பகுதியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஞானமுத்தையா அவர்கள் சால்வையும் போதகர் எல்லா கைகளை தட்டுவோமா? எல்லாரும் கைகளை தட்டுவோம் உற்சாகத்தோடு. தேங்க்யூ பாஸ்டர். நம்முடைய அழைப்பை ஏற்று பிரயாணப்பட்ட சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வந்த தாசனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாவுடைய கரங்களிலிருந்து நம்ம பகுதியில இந்த இடத்துல ஐயா இந்த டிராபிக் இந்த பகுதியில வயசான காலத்துல நின்று அநேக இடங்களுக்கு டிராபிக்ல வேலை செய்து இந்த இடங்களை ஒழுங்கு செய்து இந்த பகுதியில ஒரு தனிமணியாக நின்று அம்மா அவங்க அநேக இடங்களில மழை வெயில் எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அநேக வேலைகளை செய்து அந்த டிராபிக் காரியங்களை செய்கிற அருமையான அம்மா இங்க வரும்படி அன்பாய் கேட்கிறேன். அம்மாவுக்கு ஐயா அவர்கள் ஒரு சின்ன வெகுமதியை கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இது கைகளை தட்டுவோமா? அம்மாவுக்கு கைகளை தட்டுவோம் உற்சாகத்தோடு. நம்ம பகுதியில டிராபிக்ல வேலை செய்யற அம்மா, நான் நினைச்சேன் அம்மாவை கூப்பிட்டு அப்பா ஐயாவோடு ஒரு ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி. என்ன சொன்ன, அந்த வயசான காலத்துல எவ்வளோ மழையில நின்று இந்த இடத்துல டிராபிக்ல பல இடங்களில வாகன நெரிசல் இங்க வரும். அந்த டிராபிக்ல நின்று அம்மா நைட்டு ஃபுல்லா பகல்ல காலையில நின்று பயங்கரமான வேலைகள் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டே போயிருக்கிறோம். ஆனா அம்மா நின்று பல இடங்களில் தன்னார்வ தொடராக நின்று இந்த நாள் வரைக்கும் இந்த வயசுல செஞ்சு கொண்டிருக்காங்க. கரங்களை தட்டுவோமா? ஐயாவுடைய கரங்களை கொடுக்கிறேன். ஐயா அவங்க ஜெபித்து இந்த நம்ம மத்தியில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்காக பாஸ்டர் ஞானராஜ் நம்முடைய அட்வென்ட் சர்ச் பாஸ்டர் ஐயா அவர்களும் ஜெபிப்பாங்க. சீக்கிரம் வாங்க தயவு கூர்ந்து. தேங்க்யூ. இந்த தேவனுடைய வார்த்தைக்காக வேளச்சேரி பகுதியில் இருக்கிற அட்வென்ட் சர்ச் பாஸ்டர் ஐயா அவங்க ஜெபிக்கும் போது
ஐயாவுடைய கரங்களை கொடுக்கிறோம். ஒரு சின்ன சுருக்கமாக தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். வேளச்சேரி பகுதியில், இந்த தரமணி பகுதியில் அட்வென்ட் சர்ச் பாஸ்டாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டுவோம் ஐயாவுக்கு. ஜெபிக்கலாம். கர்த்தர் இயற்கையை சாதகமாக மாற்றி கொடுத்து இந்த நாளிலே அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு இந்த தரமணி வட்டாரத்தில் வாலி வைக்கணும் திருச்சபைகளும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா 31 வருடத்தினுடைய நிகழ்ச்சியை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஐயா அவர்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக செய்தி கொண்டு தாசனை மறைத்து கர்த்தர் பேசி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி இரவு வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரின் மத்தியிலே நிறுவனக்காய் ஸ்தோத்திரப்பா. தேவன் தாமே இந்த கிறிஸ்து பிறப்பின் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களிலே ரட்சகர் உலகத்தில் எங்களுக்காய் வந்து எங்கள் உள்ளத்திலே பிறந்து எங்கள் இல்லங்களிலே பிறந்து இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இங்கே துணிக்கத்தக்கதாக கர்த்தர் நீ நடத்தின கிருபைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை கலை நிகழ்ச்சியின் மூலமாக நாமத்தை மேம்படுத்தின எல்லா பிள்ளைகளையும் இந்த கரங்களை கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பெற்றோர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த இந்த கலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய ரட்சகராய் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இல்லங்களிலே நீ ரட்சகராய் பிறந்து உள்ளங்களிலே பிறந்து அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு அவர்கள் துணிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவதை நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்று கூட தாசனுடைய கரங்களை கொடுக்கிறோம். அந்த சுகவீனத்திலிருந்தும் அவரை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அவரை பலப்படுத்தி அபிஷேகித்து ஆண்டவரே உடைய வார்த்தை அபிஷேகத்துக்கு கொடுக்கிற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்கிற சத்தம், பெண் மான்களை ஈன செய்கிற சத்தம், சாமற்றை நொறுக்கிற சத்தம் தாசன் மூலமாக வெளிப்பட்டு அநேகர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு ரட்சகர் உள்ளத்திலே பிறந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு கடந்து போக தேவர் அனுக்கிரகம் தொடர்ந்துள்ள நேரங்களை இந்த கரங்களை கொடுக்கிறோம். ஐயாவை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபத்தின் நல்ல பிதாவே. அங்கங்கே இருக்கிற தயவு கூர்ந்து இருக்கையில் வந்து அமரும்படி அன்பாக கேட்கிறேன். ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தரமணி வட்டார கிறிஸ்தவ இளைஞர்கள் இந்த ஐக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு என்னை அழைத்த அன்பு சகோதரனுக்கு, இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இங்கு கலை நிகழ்ச்சிகளை வழங்கின எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிள்ளைங்க ரொம்ப அழகா தங்களுடைய நடனமா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், அர்த்தத்தோடு இருந்ததை நாம் கவனித்தோம். கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை வேதத்தின் இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அதற்குரிய பக்தியையும் அதற்குரிய அந்த உண்மையான இருதயத்தோடு அதை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தருவார். அடுத்த ஒரு அரை மணி நேரம் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்ப உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் கேட்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு பேசுகிற தெய்வம், நம்மோடு பேசுவார். நம்முடைய உள்ளம் அவருக்கு தெரியும், நம்முடைய தோல்வி அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். அவர் அறிவார், அவர் அதை பார்க்கிறார், அவர் அதை தீர்த்து வைப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார். ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க, நம்மோடு இடைப்படுவார். நல்ல தாப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும், எல்லா விதமான எதிர் வல்லமைகளையும், மனுஷிக ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த
வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும் அப்பிரயோஜனமான ஊழியனாகிய என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தின் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் காலம் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நல்ல கொண்டாட்டமான மாலை நேரத்தில் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பேசுவதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு உங்க கூட பேச போகிற ஒரு மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இயேசுவை பார்க்கிறதற்காக ஞானிகள் வந்தார்கள், வான சாஸ்திரிகள் வந்தார்கள். இயேசுவை பார்க்க வந்தார்கள். இயேசுவை பார்த்து பரிசு பொருட்களை இயேசுவுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இன்னைக்கும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு உடனே பரிசுகளை கொடுப்பதும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதும் இயல்பான காரியம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒரு சிறப்பு, அங்கே ஈகை கொடுத்தல், அன்பின் உடைய அடையாளம் தான் இந்த கிறிஸ்துமஸ். அப்படி ஆண்டவராகிய இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து வான சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தாங்களாம். வந்து இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு இயேசுவுக்கு பரிசு பொருட்களை கொடுத்துட்டு போறாங்க. ஏன் அவங்க அந்த பரிசு பொருளை கொடுத்தாங்க? என்ன பரிசு பொருளை கொடுத்தாங்க? அதனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன ஆசீர்வாதம்? இதுதான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமா? யாராவது சத்தமா மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். ஏரோதின் ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அதனாலதான் நம்ம எல்லாரும் வீட்டிலையும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு உடனே அழகான நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்தினுடைய காரியம் என்னன்னா, இயேசு பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் கிழக்கிலே உதித்ததாம். அப்போ கிழக்கில் இருந்த இந்த வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. அவர்கள் இந்த நட்சத்திரம் ஏன் வந்துச்சு, எதுக்காக இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னு சொல்லி அதை கூர்ந்து ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் ஒன்றை தெரிந்து கொண்டாங்க. ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு அரசர் பிறந்திருக்கிறார். அவங்க கொஞ்சம் வேத அறிவை படைத்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த ராஜா பிறக்கிறதுக்கு என்ன காரணம், எங்கே பிறப்பா, இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து இப்பொழுது அவர்கள் நேரா எருசலேமுக்கு வராங்க. பெத்லகேமில் வந்து இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிழக்கிலிருந்து எருசலேமினுடைய கிழக்கு பகுதி, அங்கே மீதியான் தேசம் இருக்கிறது. நிறைய பேர் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை அது மீதியான் தேசத்து அந்த சாஸ்திரிகளாக இருக்கலாம். இவர்கள் யூத பாரம்பரியங்களை, யூத ஒரு முன்னோர்களை கொண்ட சாஸ்திரிகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த 3 பேரா 2 பேரா தெரியாது. வேதத்துல அப்படி இல்லை. பொதுவா நீங்க பார்த்திருப்பீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நாடகத்தெல்லாம் நடிச்சு காட்டும் பொழுது 3 பேர் வருவாங்க. ஒவ்வொருவரும் ஒரு பரிசை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வச்சுட்டு சாஷ்டாங்கமா பணிந்து செல்றத நாடகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேத புத்தகத்துல எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க சொல்லப்படல. ஆனால் சாஸ்திரிகள் என்று இருப்பதினாலே 2 பேரும் வந்திருக்கலாம், 3 பேரும் வந்திருக்கலாம், 4, 5 பேராகவும் வந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் கொஞ்சம் அவர்கள் ஞானிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஞானம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ இந்த மீதியான் தேசத்திலிருந்து வந்திருக்கலாம், கிழக்கு என்பதினாலே. அப்போ அது அரபு பாலைவனமாக இருக்கிறது. அப்போ அது அரேபிய பாலைவனத்துக்குட்பட்ட இடமா இருக்கிறதுனாலதான் அங்க கிடைக்கிற 3 பரிசு பொருட்களை அங்க வாங்கிட்டு இயேசுவை சந்திக்க வராங்க. இயேசுவை பார்க்க போறோமே, வெறும் கையா போக கூடாது.
இயேசு பாலகனை சந்திக்க போறோம், ஒரு ராஜாவை பார்க்க போறோம் அப்படின்னா வெறும் கையா போக கூடாதே, எதையாவது ஒன்றை பரிசாய் கொடுக்க வேண்டுமே. நம்ம கூட யார் வீட்லயாவது குழந்தை பிறந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவோம், இல்ல ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போவோம் அந்த தாய்க்கு கொடுக்கிறதற்காக. யோசித்து பாருங்களேன், பொதுவாக குழந்தைக்கு ஒரு Dress வாங்கிட்டு போவாங்க, குழந்தைக்கு ஒரு அழகான ஏதாவது கீழ்கிழப்பு மாதிரி ஏதாவது ஒரு வாங்கிட்டு போவாங்க, இததான் குழந்தைக்கு பரிசா கொடுப்பாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, நல்ல சின்ன Dress தச்சு கொண்டு போவாங்க. சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்துல விட்ட உடனே வருஷந்தோறும் சின்ன சட்டை தச்சு அவங்க அம்மா கொண்டு போய் கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சின்ன சட்டைய சாமுவேல் இந்த குட்டி பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்து வருவாங்களாம். அப்போ ஒரு குழந்தைய பார்க்க போறாங்கன்னா குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? குழந்தையுடைய விளையாட்டு பொருள் கொடுப்பாங்க, அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு சட்டையை தச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்ல அவங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்திருக்கலாம். இல்லையா, தாய்க்கு ஏதாவது பரிசு கொடுத்திருக்கலாம், தகப்பனுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம். இவங்க தகப்பனுக்கும் பரிசு கொடுக்கல, தாய்க்கும் பரிசு கொடுக்கல, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பரிசையும் கொடுக்கல. நான் இன்னைக்கு இந்த செய்திக்கு தலைப்பாக ஆதாரமாக ஞானிகளுடைய ஞானமான பரிசுகள், ஞானிகளுடைய ஞானமான பரிசுகள், இததான் இன்னைக்கு உங்க கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் இந்த 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 மீதியான் தேசத்து பக்கத்துல இருக்கிறாங்க, அங்கிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுவதனாலே இவங்க உடனே குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்துட்டாங்களா? இல்ல. இயேசு பாலகன் பிறந்த உடனே பொதுவா மேடை நாடகங்கள் எல்லாம் இயேசு பிறந்த உடனே பாருங்க, மரியாள் யோசேப்பு வருவாங்க, அப்புறம் அந்த அந்த தேவதூதர்கள் வந்து நிற்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த மந்தை மேய்ப்பர்கள் வந்து அவர்கள் இயேசுவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராய மூவர் கீழ் தேசம்னு பாட்டு பாடிக்கிட்டு 3 பேர் அங்க ஒவ்வொருத்தரா ராஜ வஸ்திரம் தரிச்சு அங்க கொண்டாந்து பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டதா என்றால், இயேசு பிறந்த உடனே இயேசுவை பார்க்க போனது அந்த மேய்ப்பர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு பிறந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்துதான் இவங்க பிரயாணம் பண்ணி வந்து சேர்ந்து இயேசுவை சந்திக்கிறாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? என்னோட வேதத்தை திருப்பி கொள்ளுங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு என்னோட வேதத்தை திருப்பிக்கோங்க. அதுல நடக்கிற ஒரு சில சம்பவத்தை உங்க கூட நான் சொல்லுகிறேன். இவங்க நேரா ஏரோதின் அரண்மனைக்கு வராங்க. ஏன்? ஏரோதின் அரண்மனையில வந்து அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யூதருக்கு அரசராய் பிறந்தவர், ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? இந்த ஏரோது பயங்கரமான மோசமான ஒரு அரசனாம். இயேசு பிறந்த பொழுது வாழ்ந்த அந்த ராஜா, அவன் 5 கொலைகளை தன் சொந்த குடும்பத்துல பண்ணியிருக்கிறானாம். அந்த வரலாற்று பின்னணி ஏரோதை குறித்து சொல்லப்படும் பொழுது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இயேசு பிறந்த பொழுது வாழ்ந்த அரசன் தன் சொந்த மகன், தன் சொந்த தம்பி உட்பட 5 பேரை இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இருந்த அந்த அரசனாகிய ஏரோது கொலை செய்தான். காரணம் என்ன தெரியுமா? எங்கடா என்னைய கொன்னுட்டு என் மகன் ராஜாவாயிருவானோன்ற பயத்துல அந்த அந்த சொந்த பிள்ளைய கொண்டவன் இந்த ராஜா ஏரோது. அவ்வளவு ஒரு கொடூரமான மனுஷன் இந்த ஏரோது அரசன். அது மாத்திரம் அல்ல, இந்த ஏரோது ராஜா தன்னுடைய சொந்த தம்பியை கொலை செஞ்சிருக்கிறான். அவ்வளவு ஒரு கொலைகாரன். பாருங்களேன், இந்த ஏரோது ராஜா அவ்வளவு மோசமான ஒரு அரசன் கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்க? இந்த யூதருக்கு அரசனாய் பிறந்தவர் எங்கே? ஏன்னா அந்த நாட்கள்ல யூதர்களையும் அரசாட்சி செய்தவன் இந்த ஏரோது அரசன். அந்த நாட்கள்ல யூதர்கள் ரோமாபுரியர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்த நாட்கள். எனவே இந்த அரசாட்சி செய்த ஏரோதினுடைய நாட்கள்ல ஒரு கோபமான ஒரு செய்தி வருகிறது ஏரோதுக்கு. உங்களை பார்க்கிறதற்கு இந்த அரண்மனைக்கு கிழக்கில் இருந்து 3 சாஸ்திரிகள் ஞானிகள் வந்திருக்கிறாங்க. என்ன கேட்டு வந்தாங்க ராஜா கிட்ட? ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? வந்து இந்த அரசனை ஒருவேளை ஏரோது ராஜா வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது அரண்மனையில ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம் வந்து அரண்மனையில விசாரிக்கிறாங்க. ஏரோதுக்கு கோபம், ஆனா வெளியே காமிச்சிக்கல. ஏரோது அரசனுக்கு அந்த கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ளாம ஏரோது அரசன் சொல்றாரு, எங்கே பிறப்பா? எப்ப நட்சத்திரத்தை பார்த்தீங்க? நீங்க போங்க, இங்க பிறக்கல, ஆனா அரண்மனையில பிறக்கல. இயேசு எங்க பிறந்தான்னு விசாரிச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க, நானும்
நீங்க சொல்ற இடத்துல வந்த அந்த அரசனை நான் பார்க்க விரும்புகிறேன், பணிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த 3 பேரும் அல்லது இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள் போனதுக்கு அப்புறம் இவங்க போய் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசு இருந்த வீட்டுல, இப்போ இயேசு அவர் முன்னணியில இல்ல, அதாவது அந்த குதிரைகளை கட்டி வைக்கிற இடத்துல இல்ல, மாறாக வீட்டுல இருந்தார் என்று வாசிக்கிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்வீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, இயேசு கிறிஸ்துவை அந்த மேய்ப்பர்கள் சந்தித்த இடம் முன்னணை, அதாவது குதிரைகளுக்கு தீனி போடுகிற இடம் முன்னணை, அந்த பிராணிகளை கட்டி வைத்து தீனி போடுகிற இடம் முன்னணை. அப்போ மாட்டு கொட்டகை என்று நினைப்பாங்க. முன்னணை என்ற இடத்துக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா உணவு பரிமாறுகிற இடம் பிராணிகளுக்கு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் பிரசவிக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த முன்னணியில தான் மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். ஆனால் இந்த 3 சாஸ்திரிகளும் அங்கே வந்து பார்க்கல. எங்க பார்த்தாங்க தெரியுமா? இயேசுவை வீட்டிலே சந்தித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏரோதுடைய அந்த அரண்மனைக்கு திரும்ப வந்து சொல்ல வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டதுனால இவங்க 3 பேரும் வேறு வழியா போயிட்டாங்க. ஏரோதுக்கு பயங்கர கோபம், இந்த சாஸ்திரிகள் என்னை ஏமாத்திட்டாங்க. பாருங்க, உடனடியாக ஒரு சட்டம் போடுறார். என்ன தெரியுமா? அந்த சாஸ்திரிகள் வந்த காலம், அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. சோ 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செஞ்சிருங்க. ஏரோதுக்கு பாருங்க, இந்த குழந்தை ராஜான்னு சொல்லி இந்த சாஸ்திரிகளால் சொல்லப்பட்ட இந்த இயேசு பாலகனை பிறந்து அவர் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ஏரோதுக்கு வருகிற கோபத்தை பாருங்க, கொலை செஞ்சிருங்க. அவர் உயிரோடு இருக்க கூடாது. அந்த ஒருவரை கொலை செய்வதற்கு பதிலாக 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுங்கள் என்று பயங்கரமான ஒரு சட்டத்தை அந்த ஏரோது அரசன் போட்டான். பயங்கர கூக்குரல், பயங்கரமான ஒரு வேதனை, எல்லா வீதிகளிலும் அங்கே ஒரு கூக்குரல் ஏற்பட்டது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு பாலகனை தேவன் அங்கே அந்த தேசத்தை விட்டு அவர் வெளியே அனுப்பினார். அதற்கு பின்பாக மறுபடியும் வீட்டுக்கு வருகிறார்கள். சரி, இந்த 3 அந்த சாஸ்திரிகள், ஞானிகள், இவர்கள் இயேசுவை சந்திக்க வரும் பொழுது வெறுமையாக வரவில்லை. என்ன கொண்டு வந்தாங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தைக்கு ஒரு சட்டையை தச்சு கொண்டு வரல, மாறாக இந்த சின்ன பாலகனை, 2 வயது இருக்கலாம், அந்த பாலகனை சந்திக்கிறதற்கு வரும் பொழுது இவர்கள் வித்தியாசமான பரிசு பொருட்களை கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்தாங்க? அந்த பரிசு பொருட்களை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? என்ன பரிசு பொருட்களை கொண்டு வந்தாங்க? என்னோட வேதத்தை திருப்பிக்கோங்க. அந்த வசனத்தை, 11ஆம் வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதாவது அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். என்ன கேள்வி? ஏன் சார் குழந்தைக்கு ஒரு சட்டை பட்டு துணியில தச்சு கொண்டு இருக்கலாமே, ஏன் நீங்கள் இந்த 3 பரிசு பொருட்களை தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த 3 பரிசு பொருட்களை இயேசுவுக்கு கொடுக்க காரணம் என்ன? ஏன்னா இவர்கள் வெறும் ஞானிகள் அல்ல, இவர்களுக்குள் தூர பார்வை இருந்தது. இவர் யார் என்ற அறிவை பெற்றவர்கள். யார் அந்த இயேசு அழகா பாடி ஆடினாங்கல்ல. நிறைய பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை தவறாக பார்க்கிறது உண்டு. ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே நான் பிரசங்கம் செய்துவிட்டு ஒரு மைதானத்திலே ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு நான் தனி ஜபெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும் பொழுது ஒருவர் சொன்னார், இவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வெயிட் பண்றாங்க, சரி வர சொல்லுங்க. நான் வரல, அவங்கள வெளியே வர சொல்லுங்கன்னு அவர்கள் என்னை வெளியே கூப்பிட்டாங்க. நான் கூட்டத்தை முடிச்சு வெளியே வந்த உடனே அதுல 2 பேர் ரொம்ப அழகா
ரொம்ப நல்லா பார்க்க படித்தவர்கள் போல இருந்தார்கள், நல்லா வெள்ளையும் சொல்லியுமா இருந்தாங்க. நான் சொன்னேன் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், கொஞ்சம் அங்க வெளியில ஒரு சின்ன ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சு, அதுல உட்காந்துக்கலாமா அப்படின்னு. இல்ல நான் சில கேள்வி கேட்கணும்னு கேட்டேன். நான் என்ன சார் கேட்கணும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு அமெரிக்கா கடவுளை இந்தியாவில் பிரசங்கம் பண்றிய, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவில்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் நீங்க படிச்சவர்கள் நினைச்சேன், கடைசியில் இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு கேள்வி கேட்டீங்களே. முகம் ரூபம் மாறிடுச்சு. ஏன் சார் ஜீசஸ் அமெரிக்கா கடவுள் தானே? நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து அமெரிக்காவில் பிறக்கல, இயேசு கிறிஸ்து அமெரிக்காவில் பிறக்கல. இந்தியாவில் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதற்கு பின்புதான் அமெரிக்கா நாடே கண்டுபிடிச்சாங்க. அப்போ அமெரிக்காவே இல்லைங்க, அமெரிக்காவில் சில காட்டுவாசிகள் வாழ்ந்தாங்க. அதற்கு பின்புதான் இயேசு அறிவிக்கப்பட்டார். இயேசு ஆசிய கண்டத்தில் பிறந்தவர். கடவுள் என்று சொன்னாலே எல்லாவற்றையும் கடந்து வந்தவர், எல்லாவற்றையும் கடந்து வந்தவர் தான் கடவுள். கடவுளேன்னு சொல்லி கூப்பிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு எல்லை கிடையாது, அவருக்கு மொழி கிடையாது. ஒரு மனிதன் கடவுளுக்கு மொழியையும் எல்லையையும் குறிப்பான் என்றால் அதை விட மதியினம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கடவுள் எல்லைக்கு உட்பட்டவர் கிடையாது. கடவுளை ஒரு எல்லைக்கு உட்பட்டு மொழிக்கும் இனத்துக்கும் ஜாதிக்கும் கடவுள் என்று சொல்லி கடவுளை நியமித்தால் அது கடவுளை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை என்று அர்த்தம். ஆசிய கண்டத்தில் பிறந்தவர். நான் சொன்னேன், எங்க வேத புத்தகத்துல அதிரசத்தை பற்றி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குத்து விளக்க பற்றி எங்க பைபிள்ல சொல்லிருக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, நாங்கள் படிக்கிற இந்த வேத புத்தகம் முழுக்க முழுக்க ஒரு ஆசிய கலாச்சாரத்திற்கு உட்பட்டது என்பதை மறுக்க முடியாது. இவரை வெளிநாட்டு வெள்ளைக்கார கடவுளாக பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. தவறாக இப்படி யோசிக்கிறதும் தவறாக இப்படி நிதானிக்கிறதும் தான் காரணம். ஆனால் உங்களுக்கு நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன், அவரை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயோ எருசலேமுக்குள்ளேயோ வச்சு அடைக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர். உங்க வாழ்க்கையில எந்த நன்மையையும் செய்யக்கூடிய அளவு, உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய அளவு அவர் எல்லா அனுமதியும், எல்லா விதமான அனுபவத்தையும், எல்லா வல்லமையையும் பெற்ற தெய்வம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவர் ஒருவேளை அன்றைக்கு அந்த வான சாஸ்திரிகள் ஞானிகள் அவர்கள் பார்த்த விதம், அவர்கள் ஆச்சரியமான ஒரு பார்வை அவர்களுக்கு இருந்தது. என்ன பரிசை கொண்டு வந்தாங்க அதை தான் இன்னைக்கு நான் உங்க கூட சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். 3 பரிசு பொருட்களை கொண்டு வந்தாங்க. ஒன்று, பொன்னை கொண்டு வந்தார்கள், கோல்டு. எதுக்கு பொன்னை கொண்டு வரணும், கோல்டை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? முதலாவதாக இது கிங்ஷிப் ஆஃப் ஜீசஸ், அதாவது இயேசுவின் ராஜரீகத்தை குறிக்கின்ற ஒன்று. இயேசு கிறிஸ்துவை இவர்கள் வந்து அவர்கள் அந்த ஏரோது இடத்திலே விசாரித்த போது என்ன விசாரிச்சாங்க தெரியுமா? யூதருக்கு ராஜா எங்கே என்று விசாரித்தார்கள். யூதனுக்கு இளவரசன் எங்கே என்று சொல்லல. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு ராஜ குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இளவரசன் பிறந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் வந்து பேசின வார்த்தை இளவரசன் என்று சொல்லவில்லை, மாறாக ராஜா என்று சொன்னார். யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறக்கும் பொழுதே அரசனாக பிறந்தவர். அவர் இந்த உலகத்திலே ராஜாவாய் பிறந்தவர். தங்கத்தை ராஜா சேகரிப்பார். ராஜ அரண்மனையிலே தங்க பொக்கிஷங்கள், பொக்கிஷ சாலைகள் உண்டு. அங்கே ராஜ அரண்மனை, ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு தான் மொத்த தங்கத்துக்கும் முழு உரிமை உண்டு. எல்லா உரிமையும் ஒரு அரசனுக்கு உண்டு. இந்த ராஜா என்பதினாலே, ராஜா என்ற அங்கீகாரம் கொடுத்ததினாலே அவருக்கு பொன்னை கொண்டு வந்து பரிசாக தந்தார்கள். இயேசு பிறந்த பொழுது ராஜாவாக பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு அரசனாக பிறந்தார். பிரியமானவர்களே, வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தானியேல் தீர்க்கன் சொல்லுகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். ராஜாக்களை தள்ளுகிற ராஜா,
ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜா. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14, 19, 16 இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அவரை ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் என்று வாசிக்கிறோம். அவர் அரசர்களுக்கு அரசர் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவரை புகழ்ந்தார்களாம் தேவதூதர்கள். என்ன சொல்லி புகழ்ந்தார்களாம் தெரியுமா? ராஜாதி ராஜா என்று அவரை புகழ்ந்தார்கள். கர்த்தாதி கர்த்தா என்று அவரை புகழ்ந்தார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து முடிக்கும் பொழுது ஒரு அரசனை போல அவரை வழிநடத்தி சென்று யூதருக்கு ராஜா என்று அவரை வாழ்த்தினார்கள். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வாழ்த்தினார்கள். அவர் வாழும் பொழுது ஒரு அரசனை போல வாழ்ந்தார். பிறந்த பொழுது ஒரு அரசனாக பிறந்தார். மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது பிலாத்து இவர் யூதருக்கு ராஜா என்ற ஒரு மேல் வாசகத்தை எழுத சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? மரிக்கும் பொழுதும் அரசனாக மரித்தார். வேதம் சொல்லுகிறது, திரும்ப வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபம். வேதம் சொல்லுகிற எல்லா அடையாளங்களும் வேகமாய் இந்த உலகத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உலகத்தினுடைய முடிவையும் அவருடைய வருகையை குறித்த அடையாளங்களை சொல்லும் பொழுது வேதத்திலே அவர் சொல்லுகிறார், பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் அங்கே பஞ்சங்களையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அதோடு கூட நிறுத்தல, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள், ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள் எழும்பும். முடிவு. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த முடிவை காலத்தை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை இது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இயேசு ராஜா முதல் முறையாக அவர் ராஜாவாய் பிறந்தாலும் ரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தவர் திரும்ப வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா! அவரை குறித்து 1 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 6:15 சொல்லுகிறார், அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி என்று அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஏக சக்கராதிபதி. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த அரசர், இந்த ராஜா, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதினாலே, அவரை ராஜாவாக பேசினதினாலே, அவரை ராஜா என்று அந்த வான சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டதினாலே அவருக்கு பொன்னை பரிசாக கொடுத்தார்கள். இந்த பொன்னுக்கு, இந்த தங்கத்திற்கு சொந்தக்காரர் இவர் என்பதற்கு அடையாளமாக அவருக்கு அந்த பொன்னை அவர்கள் கொடுத்தார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ராஜா, அவர் ராஜா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, ராஜா என்றால் அரசாட்சி செய்வார். பிலாத்தின் அரண்மனையில கைது செய்தவரை நிறுத்தின பொழுது பிலாத்து கேட்கிறார், உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? உண்மை யூதருக்கு ராஜா என்று எல்லாரும் சொல்றாங்க, நீ அரசனா, நீ ராஜாவா என்று இயேசுவை கேட்க பொழுது இயேசு சொன்னார், ஆம், நீ சொல்லுகிறபடிதான், நீ சொல்லுகிறபடிதான். ஒருவேளை இங்கே உலகத்தில் என்னுடைய ராஜ்யங்கள் இன்னைக்கு காணப்படாம இருக்கலாம். ஒவ்வொரு தனி நபர் வாழ்விலும் இயேசு அரசாட்சி செய்ய விரும்புகிறார். ஒரு தனி நபர் வாழ்விலே இயேசு அரசாட்சி செய்ய விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் பாவம் ஆளாதிருக்கட்டும், இயேசு ராஜா உங்கள் வாழ்க்கையை ஆளட்டும். அவர் அரசர், அவர் ராஜா. அந்த ராஜா உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும். அவர் ஆளுகை செய்வதற்கு விட்டுக் கொடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்து, சிலர் சொல்லுவாங்க, ஐயா தவறுன்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது, இது பாவம்னு தெரியுது, என்னால செய்யாம இருக்க முடியல, நான் பாவத்தோட போராடுறேன், என் வாழ்க்கையில இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியல, என் வாழ்க்கையில இந்த பொல்லாத ஒரு கெட்ட வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வர முடியல, நான் போராடுறேன்னு சொல்லி எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. இதற்காக குடிய விட முடியல, அல்லது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட முடியல, போதை வஸ்துக்களை விட முடியல, கெட்ட வார்த்தையை விட முடியல, கெட்ட வாழ்க்கையை விட முடியல, என்னால இந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியல, போகாம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல, பார்க்காம இருக்க முடியல. ஒருவேளை உன் வாழ்க்கையில் பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் என்றால், பாவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, பாவத்தோடு நீ போராடி கொண்டிருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாய் பிறந்ததற்கு காரணம் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு. பாவம் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதீங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்றுதான் கதை சொல்வாங்க.
உன் வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு ஒரு அரசனுக்கு தான் அதிகாரம். 2 ராஜாக்கள் ஒரு தேசத்தை ஆட்சி செய்ய முடியாது. ஒன்று பாவம் ஆட்சி செய்யணும், இல்லையா இயேசு ஆட்சி செய்யணும். இயேசு இருக்கிற இடத்துல அவருக்கு அந்த ஆளுகைத்துவத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து பார். உன் குடும்பத்துல சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள், என் வீடு பிரிகிறது போல இருக்கு, என் குடும்பம் உடையறது போல இருக்கு, நிம்மதி இல்ல, என் குடும்பத்துல கண்ணீர் வேதனை தத்தளிப்புகள், ஏன் வாழ்றோன்னு தெரியல சார், எப்பொழுது என் வாழ்க்கையில முடிவு வரும் மரணம் வரும் தெரியல, நான் போராடுறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு ராஜா இந்த இரவு உன் வாழ்க்கையோடு கூட அவர் வந்து அவர் ஆட்சி செய்ய விரும்புகிறார். அவருடைய ஆட்சி அவருடைய ஆளுகை உன் வீட்டுக்குள்ள வரட்டும், உன் குடும்பத்துக்குள்ள வரட்டும், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரட்டும். இன்னைக்கு கூப்பிடுங்க, ஆண்டவரே வேற ஏதோ ஒன்று என்னை ஆட்சி செய்ய வேண்டாம், வேற ஏதோ ஒன்று என்னை ஆளுகை செய்ய வேண்டாம், நீங்க வாங்க என்னை ஆளுகை செய்யுங்க. அவருடைய ஆளுகை வருவதாக. இதைதான் அவர் சொல்லிக் கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு அவருடைய ஜெபத்திலே மிக அழகாய் கற்றுக் கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க கேட்பீங்களா? இந்த இரவு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு அரசாட்சி செய்யட்டும். அவர் அரசர், அவர் ராஜா. எனவேதான் முதலாவது பொன்னை கொண்டு வந்து அங்கே காணிக்கையாக தந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் காணிக்கையாக மத்தேயு 2:11 தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தூப வர்க்கம் என்று சொன்னால் நம்ம ஊர்ல சாம்பிராணி போடுறோம் இல்லையா, சாம்பிராணி வாசனைக்காக போடுவோம். பாருங்க, தூப வர்க்கத்தை ஏன் அவருக்கு கொடுக்கணும்? என்ன குழந்தைக்கு கொண்டு போய் தூப வர்க்கத்தை கொடுப்பாங்களா? ஏன் குழந்தையாக பிறந்த இந்த இயேசுநாதருக்கு ஏன் தூப வர்க்கத்தை கொடுக்கணும்? தூப வர்க்கத்தை பயன்படுத்துகிறது யார் என்றால், லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்று பரிந்து பேசுகிற, மனுஷனுக்காக தெய்வ சமூகத்துல போய் மன்றாடுகிற ஆசாரியனுக்கு இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பிரதான ஆசாரியனை குறிக்கிற ஒரு வார்த்தை. இவர்தான் ராஜா என்பதை அந்த அடையாளமாக பொன்னை கொடுத்தார்கள். இரண்டாவது, இவருக்கு தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவர் அரசர் மாத்திரமல்ல, இவர் ஆசாரியர். இவர் ஒரு ஆசாரியர். ஏன் இவரை ஆசாரியர் என்று சொல்கிறோம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு என்னும் பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். இயேசு என்னும் பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர் 2:17 வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:15 வாசிக்கிறோம், பாவமில்லாத பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுளிடத்திலே போய் மனுஷர்கள் சேருவதற்கு முன்பாக பலி செலுத்துவார்கள். நல்ல கவனிங்க, கடவுளுடைய சன்னிதானத்துக்கு ஒரு மனுஷன் போறான் அப்படின்னா, போகும்பொழுது அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலிக்கான ஆட்டை கொண்டு வந்து மனிதர்கள், இப்ப நான் போறேன் அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நான் போறேன், அங்க கிட்ட போறேன், போனா உள்ள போக கூடாது, போக முடியாது. ஆசாரியர் நிப்பாரு, அவர்கிட்ட ஒரு ஆட்டை கொண்டு போய் அந்த ஆட்டை அவர்கிட்ட கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த ஆட்டை அவர் பரிசோதனை செய்வார். அந்த ஆசாரியர் அதை பரிசோதனை செஞ்சுட்டு நல்ல ஆடா இருந்தா என்னுடைய கைய அந்த ஆட்டின் தலையில வைக்க சொல்வார், அல்லது ஒரு காளையினுடைய தலையில வைக்க சொல்வார். எதற்காக தெரியுமா? நான் செய்த பாவத்தை எல்லாம் இந்த ஆட்டின் மேல சுமந்து நான் எல்லாத்தையும் இந்த ஆட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, நான் செய்த பாவத்துக்கு நான் தண்டிக்கப்படணும். ஆனா நான் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக இந்த ஆடு தண்டிக்கப்பட்டுட்டும், எனக்கு பதிலாக மரிக்க இந்த ஆட்டுக்கு நான் முழுமையா என் பாவத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். இதை கொண்டு போய் அதை தான் பலிபீடத்துல வைத்து பலி செலுத்துவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த பிரதான ஆசாரியர் பலி செலுத்தின உடனே கடவுள் பாருங்க, இந்த மனுஷன் மேல இருந்த கோபத்திலிருந்து திரும்பிடுவார். அந்த மனுஷனை தண்டிக்க மாட்டார். மனுஷனுடைய பாவம் மூடப்பட்டது, மனுஷனுடைய பாவம் மூடப்பட்டது. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. யார் தெரியுமா? அந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவமில்லாத பிரதான ஆசாரியர். பாவமில்லாத பிரதான ஆசாரியர்.
இந்த இரவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால நீங்களும் நானும் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவமில்லாத பிரதான ஆசாரியர், அவருக்கு தூப வர்க்கத்தை கொடுக்கிறாங்க. நீ சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. இந்த பிறந்த இந்த குழந்தைய அவர்கள் பிரதான ஆசாரியராய் பார்த்தார்கள். இவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராக நின்று மனிதனுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம். இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் இந்த உலகத்துல பாவ சோதனையில விழுந்து 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 போராடி கொண்டு, ஐயோ என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா, ஐயோ குற்ற மனசாட்சி என் வாழ்க்கையை வாதிக்கிறேன், நான் என்னைக்கோ செஞ்ச பாவம் என் வாழ்க்கையோடு போராடுகிறது, என்னைக்கோ நான் செய்த பாவம் என்னுடைய மனசாட்சியை குத்துகிறது, இரவுல தூக்கம் இல்லையா, எனக்கு நிம்மதி இல்லை, என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு தெரியலேன்னு சொல்லி ஒருவேளை நீ கலக்கத்தோட இந்த வார்த்தையை கேட்கலாம். யாருக்கும் தெரியாமல் நீ செய்த பாவமா இருக்கலாம். உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பெற்றோருக்கு, அல்லது உன்னுடைய தெரிந்த உன்னுடைய யாருக்கும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் ஒருவேளை மறைத்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரதான ஆசாரியருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையில நீ செய்த பாவங்கள் அவருக்கு தெரியும், மறைக்க முடியாது, அவருக்கு மறைக்க முடியாது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு உங்களுடைய மனசாட்சியிலிருந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை கொடுக்க இந்த பிரதான ஆசாரியர் விரும்புகிறார். அந்த பாவத்துக்கான பலியை செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த பலி செலுத்தின மனுஷன் வரும்போது நிம்மதியா வருவான். ஏன் தெரியுமா? எனக்காக அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு விட்டது, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்தில் தெளிப்பார் அந்த பிரதான ஆசாரியர். இன்றைக்கு பலிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த சாஸ்திரிகள் கொடுத்த மூன்றாவது அங்கே அழகான ஒரு பரிசு. என்ன பரிசை கொடுத்தார்கள்? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். வெள்ளை போளம், வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். ஒன்று, அவரை அரசனாக பார்த்தார்கள், எனவே பொன்னை கொடுத்தார்கள். இரண்டாவது, மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவாக மத்தியஸ்தரான இயேசுவாய் அவர்கள் பார்த்தார்கள், அவரை பிரதான ஆசாரியராய், எனவே அங்கே தூபவர்க்கத்தை கொடுத்தார்கள். மூன்றாவதாக வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். வெள்ளை போளத்தை ஏன் கொடுக்கணும்? யாராவது வெள்ளை போளத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா, காஸ்ட்லியானது, அந்த வெள்ளை போளத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே கோபம் வரும், உண்மையில கோபம் வரும். இப்படி சொன்னா நீங்க புரிந்து கொள்வீங்க. ஒருத்தருக்கு கொண்டு போய் கிஃப்டா பரிசாக சவப்பெட்டியை கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏயா கொடுத்ததே கொடுத்த இதையா கொடுப்பேன்? ஏன்னா வெள்ளை போளத்தை கொண்டு போய் கொடுக்கிறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய மரணத்தை குறிக்கின்ற ஒன்று, அவருடைய மரணத்தை குறிக்கின்ற ஒன்று. இவர்கள் கொடுத்த பரிசு மூன்றுமே தூர பார்வையோடு கொடுத்தார்கள் சொன்னேன். இவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, இவர் ஒரு அரசர். இரண்டாவது, இவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராய் நின்று பரிந்து பேசுகிற தெய்வம். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இவர் பிரதான ஆசாரியர். இவருக்கு தூப வர்க்கத்தை கொடுப்போம். மூன்றாவது, அவருக்கு பரிசாய் கொடுத்த மூன்றாவது மிக முக்கியமானது, அவருக்கு அந்த தைலத்தை, வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் அவருக்கு அந்த கல்லறையில போய் வெள்ளை போளத்தை அந்த உடம்பிலே பூசுவார்கள். மரித்த பின்பு அடுத்த நாள் வெள்ளை போளத்தை பூசுவதற்கு போவாங்க. இரண்டாவது நாள் போவாங்க. இரண்டாவது நாள் அந்த வெள்ளை போளத்தை கொண்டு போய் அந்த மேல சரீரம் முழுசும் பூசிட்டு அந்த கல்லை திருப்பி மூடிட்டு வருவாங்க கல்லறையில். இதுதான் அந்த நாட்கள் பழக்கம். பிறந்த ஒரு குழந்தைக்கு, 2 வயது குழந்தைக்கு வெள்ளை போளத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்கன்னா அவர்களுக்கு இருந்த பார்வை என்ன தெரியுமா? இவர் மனுக்குலத்துக்காக மரிக்க போகிறவர், இவர் மரிக்க போகிறார். மரணத்திற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட பரிசு. பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு குழந்தையும் வாழ்வதற்கு பிறக்கும். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு
பிறக்கும் பொழுதே மரிக்க பிறந்த ஒரு தெய்வம். ஐயா, என் உயிர் கேட்கிற தெய்வம் அல்ல, என்னிடத்திலே என்னுடைய உயிர் வேண்டும் என்று சொல்லி கேட்கிற கடவுள் அல்ல. அவர் யார் தெரியுமா? தன் உயிரை கொடுத்த ஒரு தெய்வம் அவர். ஏனையா கிறிஸ்தவர்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தை கூட கொண்டாடுகிறார்கள். அவருடைய மரணம் என்னுடைய வாழ்க்கையிலே நித்தியத்திற்கான ஒரு வழியையும் நித்தியத்திற்கான ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு மரணத்தின் மேல, மரணம் என்ற உடனே ஒரு பயம், மரணம் என்ற உடனே ஒரு கலக்கம், மரணம் ஒரு முடிவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது மரணம் முடிவல்ல, மரணம் ஒரு துவக்கம். என்ன துவக்கம்? நித்திய வாழ்விற்கான துவக்கம். நிறைய பேருடைய வாழ்க்கையில மரணத்துக்கு பின்னால என்ன நடந்தா என்ன சார், வாழ்ற வரைக்கும் நல்லா வாழுவோம், வாழ்ற வரைக்கும் நல்லா வாழும். அழகான ஒரு குறுநாடகத்தை பார்த்தோம். வாழ்க்கை, ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சராசரி வயது 60, 65, 70 வயதுகள், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஐயா நேற்று நல்லா இருந்தாருன்னு சொல்றாங்க. ஐயா இப்ப இவ்வளவு சீக்கிரம் போவாருன்னு நினைக்கல, தெரியாது. இதுதான் வாழ்க்கை. நீக்குமொழியை போன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. எப்ப வேணாலும் முடிந்து போகலாம், என்னைக்கு வேணாலும் முடிந்து போகலாம். இவ்வளவு ஒரு ஒரு தரமற்ற அல்லது ஒரு ஒரு எத்தனை வருஷம் வாழ போறோம் கேரண்டி இல்ல சார். நான் பேசிட்டு இருக்க மைக்குக்கு வாரண்டி பீரியட் உண்டு. ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா போய் கம்பெனியில கொடுத்து மாத்திக்கலாம். ஆனா பிறக்கிற குழந்தைகிட்ட போய் அல்லது பிரசவம் பார்க்கிற டாக்டர் போய், சார் நீங்க தானே பிரசவம் பார்த்தீங்க, இந்த குழந்தைக்கு எவ்வளவு வருஷம் வாரண்டி, கேரண்டி? சான்ஸே கிடையாது. யாரும் கேரண்டி வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதான் மனுஷ வாழ்க்கை. ஏன் அவ்வளவு குறுகின காலம்? அநேகர் நினைப்பாங்க குறுகின காலத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடலாம், குறுகின வாழ்க்கைக்காக அனுபவிச்சுட்டு போயிடலாம், குறுகின வாழ்க்கைக்காக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதற்கு பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள். அதற்கு பின்பு வரப்போகிற ஒரு மிக முக்கியமான நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கையை மறந்து போகிறார்கள். அந்த வாழ்க்கை குறுகினது அல்ல, நித்தியம், இட்டர்னல். அது ஒரு நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை தந்து இயேசு மரணத்திற்கு அடையாளமாய் அவருக்கு அந்த வெள்ளை போளத்தை கொடுத்தார். இயேசு நமக்காக மரித்தார். வெள்ளை போளத்தை மரித்த பொழுது அவர் மேல் பூச சென்றார்கள். பூசல. ஏன் தெரியுமா? அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நான் ஒரு மரித்த தெய்வத்தை பேசிட்டு இல்ல, மரித்து உயிர்த்தவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவை அல்லாமல் ஒருவரும் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த உலகத்திற்கு வந்த காரியமே மரிக்க வந்தார், தன் ஜீவனை கொடுக்க வந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை முடிவு எப்பொழுதும் தெரியாது. மரித்ததற்கு பின்பு எங்கு செல்ல போகிறோம்? இன்றைக்கு நமக்காக மரித்த தெய்வத்தை நோக்கி பாருங்க. அந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பலனற்றவனா இருக்கும் பொழுது எனக்காக அவர் மரித்தார். When I was weak, he died for me. நான் பலனற்றவனா இருந்தேன். எதை செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய முடியல. ஐயோ தப்பு செய்யக்கூடாது, செஞ்சிடுறேன். நல்லது செய்யணும், செய்ய முடியல. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் ஒரு பலவீனம். உன் வாழ்க்கையில சில பலவீனத்தினால திரும்ப 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 சில பாவங்களை செய்யலாம். சில பலவீனத்தினால என்னால் அந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியும்னு சொல்லலாம். இயேசு உன் பலவீனத்திலே அவருடைய பலனை கொடுப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அவர் விட்டார். உனக்காக ரத்தம் சிந்தினார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். நான் பலனற்றவனாய் இருக்கும் பொழுது இயேசு எனக்காக மரித்தார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், பாவம் செய்து பாவத்திலே சாக வேண்டிய, பாவத்தின் தண்டனை அனுபவிக்க வேண்டிய எனக்காக இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு
நான் பாவியாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசுவின் மரணம், நான் பலனற்றவனாய் இருக்கும்போது எனக்காக மரித்தார். ஒன்று. இரண்டாவது, நான் பாவியாய் இருக்கும்போது எனக்காக மரித்தார். நீ பாவத்துல சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாவத்துல மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரி, சகோதரா, உனக்காக இயேசு மரித்தார். அதை மாத்திரம் நம்பினா, அன்று எனக்காக தானே நீங்க மரிச்சீங்க என்ற அந்த அன்பை நீ உணர்ந்தா, நீ நம்பினா, விசுவாசித்தா, இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். மூன்றாவது, ரோமர் 5:10 வாசிக்கிறோம், நான் கடவுளுடைய சத்துருவாய் இருந்தேன், நான் தேவனுக்கு எதிரியாய் இருந்தேன், கடவுளா எனக்கு வேண்டாயா, நான் சத்துருவாய் வாழ்ந்தேன், எனக்காக அவர் மரித்தார். நான் பலனற்றவனாய் இருந்தேன், பாவியாய் இருந்தேன், தேவனுக்கே சத்துருவாய் இருந்தேன், எனக்காக மரித்தார், நமக்காக மரித்தார். இந்த மரணத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? என்மேல் வைத்த அவருடைய அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நாம் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை காண்பித்தார். எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. எந்த மனுஷனும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்த தெய்வம். அவர் சொன்னார், நான் கொடுக்கவும் முடியும், திரும்ப அதை எடுக்கவும் முடியும். அவர் ஜீவனின் அதிபதி. மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மரித்த அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் திறந்திருக்கிறது என்றால் நான் பிரசங்கிக்கிறேன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. காரணம், நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக. அப்படித்தான் உலகத்திலே அநேகருக்கு நித்திய வாழ்வை குறித்ததான அந்த நிச்சயம் இல்லாமல் வாழ்கிறார்கள். நித்திய வாழ்வை குறித்ததான நிச்சயத்தை இழந்து வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கை யார் பார்த்தான்னு இப்பொழுது காண்கிற வாழ்க்கைக்காக வாழ்ந்து காணாத அந்த வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காணாததுதான் நிச்சயம் என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மரித்தால், அன்பு சகோதரா சகோதரி, இன்றைக்கு உன் வாழ்க்கையில முடிவு இருக்கும் என்றால் எங்கு போவோம்? நம்முடைய நித்திய வாழ்வை எங்கு கழிப்போம்? அதற்கு பின்பாக போய் அழுது பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். இயேசு அந்த நித்திய வாழ்விற்கான வழியை காண்பிக்க விரும்புகிறார். இப்படிதான் ஒரு அரசன் இருந்தான். நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு பயங்கரமான அரசனுடைய மகன் பெல்ஷாத்சார் என்னும் ஒரு அரசன். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு நாள் ஒரு விருந்து செய்தான். அந்த விருந்திலே அவனும் அவன் மனைவிகளும் அவனுடைய அரண்மனையில் இருந்த எல்லாரையும் வச்சு பயங்கரமான ஒரு மது விருந்து செய்தான். அந்த விருந்திலே அவன் பயன்படுத்தினதெல்லாம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்தினான். அவன் அதை அனுபவித்தான். அந்த இரவு ஒரு சந்தோஷத்தின் இரவாய் அவன் அதை துவங்கினான். ஒரு சந்தோஷத்தின் இரவாய் அந்த இரவு ஒரு விருந்தை செய்தான். என்ஜாய் பண்ணு, குடி, என்ன வேணாலும் செய், என்ஜாய் பண்ணு. இதுதான் பெல்ஷாத்சார் எனும் அரசன் செய்தது. இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு சம்பவம். அந்த இரவு சந்தோஷத்தின் இரவாய் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த விளக்குக்கு எதிர்ப்புறமாய் இருக்கிற சுவரிலே, சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஒரு மனுஷ கை உறுப்பு ஒன்று எழுதியது. அந்த எழுத்து புரியல, அந்த அரசனுக்கு புரியல, என்னன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, அவன் இடுப்பின் கட்டுகள் எல்லாம் கலர்ந்ததாம், முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. பயந்துட்டான், என்ன நடக்குது, இது என்ன எழுத்து தெரியல. உடனே ராஜாத்தி சொல்றான், ஒரு ஞானி இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் பேர் தானியேல், அவன் அதை வாசிச்சு அர்த்தம் சொல்லுவான். அந்த ராஜா உடனே அவன் அழைத்து வர சொல்லி அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொன்னானா? ராஜாவே, பெல்ஷாத்சாரே, கடவுளுடைய ராஜ்யத்தை தன்னுடைய தராசுல நிறுத்தி பார்த்தார். நீ சரியா இல்ல, நீ நிறைவா இல்ல, அவருக்கு முன்பாக நீ நிறைவா இல்ல. உன் வாழ்க்கையில பாவத்துக்கு மேல பாவத்தை சேர்த்துட்டு இருக்கிற. நீ மனம் திரும்ப வேண்டிய கால கட்டாயம். ஆனால் இன்று இரவு உன் ராஜ்யம் பங்கிட போகிறது. மேதியருக்கும் பரிசியருக்கும் ஒரு ராஜ்யத்தை பிரிக்க போகிறார் என்று ஒரு எச்சரிக்கையை சொன்னார். ராஜா பாருங்க,
சந்தோஷத்தின் இரவாக ஒரு இரவை ஆரம்பித்தான். இரண்டாவது ஒரு சங்கடத்தின் இரவாய் அந்த இரவு மாறியது. அவன் வாழ்க்கையில ஒரு பயம், அவன் வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்துல ஒரு வினாடியில இழந்தான். மூன்றாவது இந்த தானியேல் தீர்க்கன் வந்து அதன் அர்த்தத்தை சொல்லும் பொழுது சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த இரவு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. கடவுள் ஒரு மனுஷனை எச்சரிக்கிறாரா? பாவம் செய்யாத எச்சரிக்கிறாரா? ஐயா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல, கிறிஸ்தவங்க பாவம் செய்யாதன்னு சொல்லுவாங்க என்று அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அன்பு சகோதரா, சகோதரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அது கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம். அந்த பெல்ஷாத்சார் அரசனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த இரவு கொடுக்கப்பட்டது. ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிக்கை, மனம் திரும்பு என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட இரவு பெல்ஷாத்சார் சந்தர்ப்பத்தை இழந்தான். என்ன திரும்ப செய்தான்? நல்லா அர்த்தம் சொன்னீங்க, உனக்கு ஒரு பொற்சரப்பணியை தரேன், ராஜ்யத்தில் உன்னை ப்ரமோஷன் கொடுக்கிறேன்னு தானியேலை உயர்த்தினானே தவிர தானியேல் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல, தாழ்த்தல. ஒருவேளை தாழ்த்தி இருப்பான் என்றால் அந்த இரவு அவனுக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கும். தாழ்த்தி இருந்தார்னு சொன்னா அந்த இரவு அவன் ராஜ்யம் பிரிக்கப்படாம போயிருக்கும். அவன் தாழ்த்த மறந்துட்டான், தாழ்த்த மறுத்துட்டான், தாழ்மையை அவன் வெறுத்துட்டான். விளைவு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அன்று இரவு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அது ஒரு சங்கரிப்பின் இரவாய் மாறியது. சந்தோஷத்தின் இரவு, சந்திப்பின் இரவு, சங்கடத்தின் இரவு, சந்தர்ப்பத்தின் இரவு, கடைசியிலே சங்கரிக்கப்பட்ட ஒரு இரவாய் அந்த இரவு மாறியது. இந்த இரவு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கிழக்கிலிருந்து வந்தவர்கள் இந்த ராஜா, அவர் ராஜா, அவர் ஒரு ஆசாரியன் மாத்திரமல்ல, அவர் மரிக்க போகிற ஒரு தெய்வம். மரணத்தோடு அவருடைய சாப்டர் முடியல. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். வாழ்க்கையில பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்கள். பாவம் போதும் சகோதரா, பாவம் போதும் சகோதரி. பாவத்தோடு வாழ்ந்தது, பாவத்தோடு விளையாடினது போதும். ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாய்ப்பை இந்த இரவு பயன்படுத்திக் கொள்வீங்களா? எங்க இருந்தாலும் சரி, உங்க உள்ளத்தை திறந்து, ஐயோ நான் பாவம் செய்யாம இருக்க முடியல, நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புறேன், ராஜாவே என்னை ஆளுகை செய்யுங்க, பாவம் என்னை ஆளுகை செய்ய வேண்டாம், பாவம் ஆளுகை செஞ்சது போதும், எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி இந்த இரவு நீங்க கேட்பீங்களா? இந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் மன்றாடுவீங்களா? எங்க இருந்தாலும் சரி, உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே, இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேளுங்க. உன் குடும்பத்திலே இயேசு ஆளுகை செய்வார், உன் வாழ்க்கையில இயேசு ஆளுகை செய்வார். இயேசு மதத்தை பரப்ப வந்தவர் அல்ல, அல்லது மதத்தை ஸ்தாபித்தவரும் அல்ல. மதம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசு உள்ளத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். யாரா இருந்தாலும் சரி, உன் உள்ளத்திலே அரசாட்சி செய்ய ராஜாவாய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஆசாரியனா இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் உனக்காக மரிப்பதற்காக அந்த பிரதான ஆசாரியரே பலியானார். அவர்தான் பிரதான ஆசாரியர். அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக அவரே பலியானார். எனவேதான் அந்த ஒரு குழந்தைக்கு 3 பரிசுகளையும் கொடுத்தார்கள். இந்த இரவு ஆண்டவருக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? காணிக்க கொடுத்து அவரை நிரப்பிட முடியுமா? காணிக்க கொடுத்து அவரை சமாளிச்சிட முடியுமா? காணிக்க கொடுக்கிறதுனால அவர் பிரியப்பட்டுருவாரா? காணிக்க கொடுக்கிறதுனால பரவாயில்ல, எனக்கு நிறைய காணிக்க கொடுத்துட்டேன், உன் பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்வாரா? நம்ம ஏதோ ஒண்ணு கொண்டு போய் கொடுக்கிறதுனால கடவுள் அங்க அப்படியே உள்ள உருகிருமா? இல்லங்க, அவருக்கு நம்ம காணிக்கையை விட நம்ம தான் முக்கியம். காணிக்கை அல்ல. இயேசு உன்னை கேட்கிறார், உன்னையே காணிக்கையாய் கொடுப்பாயா? இயேசுவே என்னை தருகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷத்துல நான் ஜெபித்து முடித்து விடுவேன். ஆனால் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோமா? ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோமா? என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். என் வாழ்க்கையில நிறைய ஆண்டவரே அடிமைத்தனங்கள், பாவம் என்னை ஆளுகை செய்து பாவத்தோட நான் போராடுறேன். என் வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. எனக்கு மரணத்தை குறித்த ஒரு பயம். என் நித்திய வாழ்வை நான் எங்க கழிப்பேன் எனக்கு தெரியல. என் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல. மரணம் நினைச்சாலே பயமா இருக்குது. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அது இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்வை பொறுத்துதான். உலகத்துல அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்ந்தா பரலோகத்துக்கு போலாங்க. பரலோகத்துக்கு போறவங்க பாவத்தோட போக முடியாது, பாவத்தோட போக முடியாது.
வேதம் ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை வாழாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நமக்கு செய்யற ஏதோ ஒன்றினாலே நம்ம ஒருவேளை கடவுளுக்காக அதை செய்த இதை செய்யணும்னு சொல்லலாம். நான் எவ்வளவு தெரியுமா நான் செஞ்சேன்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு தேவை உன்னுடைய கிரியை அல்ல, உன்னுடைய ஏதோ செயல் அல்ல, அல்லது உன்னுடைய பெரிய காணிக்கை அல்ல. இயேசுவுக்கு தேவை நீங்க தான் உங்களை தான். தம்பி தங்கச்சி, உங்களை தான் இயேசு கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டுக்கு உங்களை கொடுப்பீங்களா? ஒருவேளை என்ன ஆளுகை செய்யுங்க, எனக்கு நீங்க ராஜாவா வாங்க, மகா பிரதான ஆசாரியர் நீங்க தானே, எனக்காக மரித்தவர் நீங்க தானே, இன்னைக்கு என் வாழ்க்கையில உங்களை ஏற்றுக்கொள்றேன், எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி ஒருவேளை இந்த இரவு இயேசுக்கு உங்க வாழ்க்கை கொடுப்பீங்கன்னு சொன்னா வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறேன். ஏதோ அரசாட்சி செய்யுங்க, கேளுங்க, அரசாட்சி செய்யுங்க, என் வீட்டை அரசாட்சி செய்யுங்க, என் வாழ்க்கையை அரசாட்சி செய்யுங்க. இன்னும் ரகசிய பாவம், இன்னும் நான் பாவத்தோட போராடுறேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல, நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கட்டும், மாற்றட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை தரட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்கன்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நான் கையை தான் பார்க்க முடியும், உள்ளத்தை பார்க்கிற தெய்வம் நீங்க தானே. இன்னைக்கு தங்கள் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்கள் வாழ்க்கையை உமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு இயேசுவே என் வீட்டை அரசாட்சி செய்யுங்க, என் வீட்டுல குழப்பம் இருக்குது, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் அந்த நபரை பாருங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கண்ணோக்கி பாருங்க. ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுடைய மரணத்திற்கு பதிலாக நாங்க வாழ்க்கை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற நேரத்துல இயேசு எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்தீரே, அந்த வாழ்வை தந்தீரே. இன்னைக்கு வாழ்க்கை கசந்து போச்சு, செத்தா போதும் நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த இரவு உங்க வாழ்க்கையில நீங்க தலையிடுவதற்காக நன்றி. இந்த இரவு உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க தலையிடுவதற்காக நன்றி. எல்லா சமாதான குறைவுகளும், எல்லா சண்டைகளும், சச்சரவுகளும், எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. விடுதலையின் ஆவியானவர் உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு நபர் பூமியில ஒருவர் ஆண்டவரே உம்முடைய விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆளுகை இறங்குவதாக. எல்லா தேவையில்லாத ஆளுகைகள், எல்லா பிசாசின் ஆளுகைகளும், எல்லா செய்வனைகளும், எல்லா மாந்திரிக கட்டுகளும் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு கட்டுகளும், ஒவ்வொரு போராட்டங்களும் விலகி போவதாக. விடுதலையின் வல்லமைக்காக நன்றி. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. ஓ தேங்க்யூ லார்ட். விடுவிக்கப்படட்டும். விடுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரட்டும் ஐயா. என்னென்ன பிரச்சனையோடு போராடினாலும் இந்த இரவு ஒரு விடுதலையை தந்து இந்த பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த பிள்ளைகளை நடத்துங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காணட்டும், ஒரு சந்தோஷத்தை காணட்டும். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே ஆண்டவரே, நீ இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை கற்றுக் கொடுத்தீரே. ஸ்தோத்திரம். ராஜாவாய் அரசாட்சி செய்ய வந்தீர். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆசாரியனாய் வந்தீர். எங்களுக்காக மரிக்கிற இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்தீர். உமக்கு நன்றி. இந்த இரவு உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையும் மறுரூபமாக்கும். வியாதிகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், எல்லா பிசாசின் தொந்தரவுகளும் விலகி போவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். கடன்களோடு போராட்டத்தோடும், ஐயோ என் பிள்ளைகளுக்கு வயது அதிகமாகிறது, ஒரு திருமண வாழ்க்கை கட்டளையிடுங்கன்னு கேட்கிற யாரா இருந்தாலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வேலையில்லாத ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலையை தாரும். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இரவு பலவீனத்தோடு வியாதியோடு போராடுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் உடைய பிள்ளைகளை சுகமாக்கினதற்காக நன்றி. பொல்லாத பலவீனங்களும் வியாதிகளும் நீங்கி போகட்டும். இரவு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை தாரும். அவர்கள் படுத்து உறங்கும் பொழுது உம்மை சந்திக்கட்டும், தரிசிக்கட்டும், உடைய சத்தத்தை கேட்கட்டும், நித்திய வாழ்வுக்கான நம்பிக்கையை பெறட்டும். நீர் மாத்திரம் இந்த உலகத்துக்கு வராவிட்டால், எங்களுக்காக நீர் மரித்திராவிட்டால்,
எங்களுக்கு எதிர்காலமே இல்லாம போயிருக்குமே, உம்முடைய மரணம் எங்களுக்கு வாழ்வை தந்தது, நன்றி சொல்லுகிறோம். இந்த 2 நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தீர், எங்கள் மத்தியிலே வந்தீர். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலான்றது அல்ல வாழ்க்கை என்பதை கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் கொடுக்க எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, எங்களையே கொடுக்கிறோம், எங்களையே கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்தின எல்லா சகோதரர்களையும் ஆண்டவரே, இந்த குழுவினரையும் ஐக்கியத்தையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமா பேர் பேரா ஆசீர்வதிச்சிருங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்திருங்க. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்படியே எழுந்து நின்று, ஒரே நிமிடம் அப்படியே எழுந்து நின்று, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்மத்திலே இருக்கிற அம்மாமார்களுக்கு நம்முடைய வார்த்தை கொடுத்த அருமையான தேவனுடைய தாசன் ஐயா அவங்க ஒரு சின்ன வெகுமதியை கொடுக்கும்படி அன்பாக்கி இருக்கிறேன். கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டுவோம். எதுவும் பிளான் பண்ணி செய்ய வேண்டியதில்லை. நம்ம வருஷம் அநேக நபர்களுக்கு சிறை கொடுப்பது உண்டு. ஐயாவை குறித்து சொல்லணும்னா, பீகாரிலே கடந்த நாட்களிலே ஒரு சபை கட்டுகிற சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு குடும்பமே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவங்க வீட்டையே கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அநேக இடங்களிலே, வட மாநிலங்களிலே கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன். ஹல்லேலூயா. நம்மளுடைய இந்த சிறு கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற, யூடியூப் ஃபேஸ்புக்கில் கேட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் இருக்கிற இடங்களில் அப்படியே முன்னாடி கொஞ்சம் வரும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் முன்னாடி வருவோமா? எல்லாரும் முன்னாடி வாங்க. ஐயா அவங்க ஜெபித்தாங்க இந்த நிமிடத்தில். எல்லாரும் முன்னாடி வாங்க, கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வாங்க. ஒரு சில நிமிடம் ஜெபித்து முடிக்க போகுது. எல்லாரும் முன்னாடி வாங்க. அங்கங்கே இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஸ்டேஜுக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். இது என்னுடைய ஐயா ஜெபிக்கும் பொழுது இருதயத்தில் எனக்கு தோன்றின காரியம். இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் தயவு கூர்ந்து ஸ்டேஜுக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். ஐயாவோடு இணைந்து சீக்கிரத்தில் நேரம் இல்லாத காரணத்தினாலே ஊழியர்கள், பல ஊழியர்கள் கடந்த நாட்களில் வந்தீங்க, இந்த நாட்களில் பல ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க. தயவு கூர்ந்து நேரம் இல்லாத காரணம் அங்கங்கே நிற்கிறவர்கள் தயவு கூர்ந்து ஸ்டேஜுக்கு வரும்படி ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. ஒரு சில நிமிடம் தான், ஒரு சில நிமிடம் தான். ஆண்டவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். எல்லா போதகர்களும் தயவு கூர்ந்து ஊழியர்கள் மாத்திரம் ஸ்டேஜுக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். சீக்கிரத்தில் நேரம் இல்லை, நம்முடைய ஊழியர்கள் மாத்திரம் ஸ்டேஜுக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். சீக்கிரத்தில் வரும்படி அன்பாய், சீக்கிரத்தில் வாங்க, சீக்கிரத்தில் வாங்க. எல்லா ஊழியர்களும், அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க. தயவு கூர்ந்து நேரம் இல்லை, எல்லாரும் கண்களையும் மூடுங்க. அங்கங்கே நிற்கிறவங்க எல்லாம் கண்களையும் மூடுங்க. எல்லாரும் கண்களையும் மூடுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய தாசன் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர்
இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இவர்களுக்காக திறப்புல நின்று செபிக்கத்தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பிரதர், நாட்கள் சமீபமாய் இருக்கிறது பிரதர். ஆங்காங்கே அநேக யுத்தங்களும் அநேக அழிவுகளையும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் மௌனமாயிருப்போம் என்று சொன்ன ஐயா நம்மளை ஆசீர்வதித்து ஜெபித்தாங்க. ஐயா நம்மளை பிளஸ் பண்ணி ஜெபித்தாங்க, நமக்காக ஜெபித்தாங்க. அநேக கலை நிகழ்ச்சிகளை பார்த்தோம். ஆனா நம்முடைய தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களில் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும், அநேக நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பல மாவட்டங்களிலே எத்தனையோ இடங்களிலே இந்த மழையினால் பாதிக்கப்பட்டு அநேக குடும்பங்கள் இந்த நாட்களிலே அநேக விவசாயிகள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைமையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்ம சிறு கூட்டம் தான். கைகளை உயர்த்துவோமா? கைகளை உயர்த்துவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே இங்க நிற்கிற எல்லா ஊழியர்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பகுதிக்காக திறப்பிலே நிற்கிறோம். வட மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் பகுதிக்காக திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் மாவட்டங்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இந்த நாட்களில் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு விசாலமான ஆண்டவரே இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறீங்க. இயற்கையை சாதகமாக்கி கொடுத்திருக்கிறீங்க. இடத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை நாங்கள் உயர்த்துறோம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் அநேக ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம். என் தேச எல்லையெங்கு அப்பானி ஆளவென்று. கைகளை உயர்த்துங்க. ஐயா நம்மளை ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறாங்க. நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ஜெபித்திருக்கிறாங்க. நம்முடைய பிரச்சனைக்காக ஜெபித்திருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பை இன்னும் அநேக மாவட்டங்களிலே அநேக மாநிலங்களிலே இன்னும் கடந்து செல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து இருக்கிறது சொல்லவா? என் தேச எல்லையெங்கு அப்பானி ஆளவென்று. சொல்லுங்க. என் தேச
எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறு கூட்டம் தான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவா. என் இயேசு பெரியவா. என் இயேசு பெரியவா. எங்கள் பிரதமரை கட்ட சத்துவீராக. எங்கள் உள்துறை அமைச்சரை கட்ட சத்துவீராக. எங்களை ஆளுகிற தலைவரை கட்ட சத்துவீராக. கட்ட சந்தீக ஆண்டவரே. கட்ட சந்தீக ஆண்டவரே. உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நாங்க நிற்கிற ஆண்டவர் திறப்புல. எங்கள் தேசத்துக்காக திறப்புல நிற்கிறோம். என் பகுதிக்காக திறப்புல நிற்கிறோம். என் மாநிலத்திற்காக நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளை உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஒரே உமக்கு நன்றி. நல்ல தருணத்தை கொடுத்தீங்க. நன்றி. அருமையான தேவனுடைய தாசரை கொண்டு எங்களோடு கூட பேசினீங்க. நன்றி. உமக்கு நன்றி தகப்பனே. இயற்கையை சாதகமாக்கி கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. இயற்கையை சாதகமாக்கி கொடுத்தீங்க. நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. மின்சார தடை இல்லாமல் பாதுகாத்து நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் மக்களை விளங்குவதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருவரும் கட்ட பேசுவதற்காக நன்றி. கடைசியை சொல்லுவோமா? எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதா, இதுவரை உதவினீங்க ஆண்டவரே. எல்லோரும் எங்களை கண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிவு ஜெபத்தை இங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து நம்முடைய ஊழியக்காரர் ஐயா ஜெபித்து முடிக்கும்படி அன்பா கேட்கிறேன். நல்ல தாப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்திற்கு வருகிறோம். உங்க மகிமையான பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. வந்த ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல, உடைய ஆசீர்வாதத்தோடும் விடுதலையோடும் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பெரிய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்போடும் உடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும், இந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூட்டத்திற்காக ஆண்டவரை உழைத்த கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதியும். மேடையில் இருக்கிற நேற்று வந்த இன்னைக்கு வந்து சென்ற எல்லா தேவ ஊழியர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஊழியம் பெருகட்டும், அவர்கள் சபை பெருகட்டும். அவங்களுடைய ஊழியத்தில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். 2 நாளும் கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. உங்க கரத்திலே எல்லா ஆண்டவரே காரியங்களையும் நீர் ஆளுகை செய்து நடத்தினதை பார்த்தோம். நன்றி சொல்லுகிறோம். உடைய ஆளுகைக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம்மோடும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்த அருமையான ஊழியரோடும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனைவருக்கும் நன்றி. ஐயா பயங்கரமான பலவீனம். நான் ஃபோனில் பேசும்போது ஐயா சரீர பலவீனத்தோடு இருந்தாங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய பகுதிக்கு கொண்டு வந்து காக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய வந்தவங்களுக்கு இன்று வந்தவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்க முடிந்தவர்கள் ஐயாவோட ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டா ஜெபிக்கலாம். இல்லைன்னா நம்ம சுத்தமான நேரம் ஐயாவுடைய சரீர பலவீனம் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் மறுபடி அன்பாக கேட்கிறேன்.